சுடுன்னு திரும்ப திரும்ப வார்த்தையில சொன்னா புரியாது. விரல பிடிச்சி சுட வைக்கணும். சில விஷயங்களை சொல்றதை விட செஞ்சு காட்டினாதான் பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகும். சம்பாதிச்சு உங்க பாக்கெட்டை நிரப்ப வேண்டிய வயசுல அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்து அனுப்புறீங்க. கட்டிங்க்கும் ஷேவிங்க்கும் பாக்கெட் மணி கொடுத்தா தப்பு இல்ல, குவார்டருக்கும் சிகரெட்டுக்கும் பாக்கெட் மணி கொடுக்கறதான் தப்பு. எங்களை என்னப்பா பண்ண சொல்ற? நம்பர் 1, பாக்கெட் மணியோட சேர்த்து பாக்கெட்டையும் கட் பண்ணுங்க. நம்பர் 2, சோத்தை போட்டு வேலைக்கு போன்னு சொல்லாதீங்க, வேலைக்கு போனாதான் சோறுன்னு சொல்லுங்க. பட்னி கிடந்தாதான் பசியோட அருமை தெரியும், வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிற புத்தி வரும். ஏன்பா சோறு போடாதுன்னு சொல்ற, பாக்கெட் மணியும் கட் பண்ண சொல்ற, இவனுங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டாலாவது பொறுப்பு வருமா? வெறுப்பு தான் வரும். காலை வேணா கட்டி போடுங்க, கால் கட்டு மட்டும் போட்டுறாதீங்க. சிட்டியில நல்லா சம்பாதிக்கிற குடும்பமே நாரிக்கிட்டு கிடக்கு. இந்த வெட்டி பயிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா குடும்பத்துல வெட்டு குத்தாயி போலீஸ் கேஸ்னு அலைய வேண்டியது இருக்கும். பேசாம நான் சொன்ன இந்த 3 ஐடியாவை 30 நாள் ஃபாலோ பண்ணீங்கன்னா 31வது நாள் செத்திடுவோம். திருந்திடுவாங்க. பிரதர், நான் உங்களை அம்பானி மாதிரி ஆயில் கம்பெனி வைங்கன்னு சொல்லல, அட்லீஸ்ட் சொந்த காசுல ஒரு ஆஃப் பாயில் கிடையாது வைங்கன்னு சொல்றேன். உங்களை டாடா பிர்லா மாதிரி பணக்காரனாக சொல்லல, அட்லீஸ்ட் சொந்த காசுல ஒரு பேட்டா செருப்பாவது வாங்குங்கன்னு சொல்றேன். இனிமே நீங்க 4 பேரும் ஒன்னா சுத்தாதீங்க, ரொம்ப அவசியம். தனித்தனியா பிரிஞ்சிருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓம் நம சிவாய. விபூதி எடுத்துக்கங்க. டேய் சரவணா, மாமா, அந்த வெட்டி பசங்களோட என்னடா வீண் பேச்சு? ஊர் கண்ணெல்லாம் உன் மேலதான் இருக்கும். நீ வாப்பா, நான் சுத்தி போடுறேன். சரிக்கா வரங்க. பாஸ், 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியலினாலும் 60 வாட்ஸ் பல்ப் மாதிரி அரையும் குறையுமாவது எரிஞ்சிட்டு இருந்தோம். அதையும் ஒருத்த வந்து அணைச்சிட்டு போயிட்டானே. எதுக்கு எடுத்தாலும் அவன் கூட நம்மள கம்பேர் பண்றாங்களே, அத நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அப்படி என்ன ஐடியா தான் வச்சிருக்கீங்க? இனி அவன் நம்ம ரூட்ல கிராஸ் ஆக கூடாதுன்னா அடிக்கு அடி, ரத்தத்துக்கு ரத்தம். பித்தத்துக்கு பித்தமா பாஸ்? நல்ல ரைமிங், பட் டைமிங் தப்பு. உக்கர். நாம அடிக்கிற அடியே மூர்க்கத்தனமா இருக்கணும். எதிரிய எந்திரிக்க விட்டோம், நாம எந்திரிக்க முடியாது. இப்போ டைமிங் கரெக்ட், பட் ரைமிங் தப்பு. உக்கரு. புரியலே? நாம அவனை கொலை செய்யணும். எஸ். அதுக்கு நம்மள ஒருத்தன் மனித வெடிகுண்டா மாறணும். முதல்ல மனுஷனா மாறுங்கடா, அப்புறம் வெடிகுண்டா மாறலாம்.